திருச்சீரலைவாய் அதாவது திருச்செந்தூர். அதாஅன்று வைநுதி பொருத வடுவாழ் வரிநுதல் வாடா மாலை ஓடையொடு துயல்வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை கூற்றத்து அன்ன மாற்றரும் மொயம்பின் கால்கிளர்ந்து அன்ன வேழம் மேல்கொண்டு ஐவேறு உருவின் செய்வினை முற்றிய முடியொடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்உறழ் இமைப்பில் சென்னிப் பொற் நகைதாழ் புதுயல் வரூஉம் வகையமை பொலம்குழை சேண்விளங்கு இயற்கை வான்மதி கவைஇ அகலா மீனின் அவிர்வன இமைப்பத் தாவு இல்கொள்கை தம்தொழில் முடிமார் மணநேர்பு எழுதரு வால்நிற முகனே. மாயிருள் ஞாலம் மறுஇன்றி விளங்கப் பல்கதிர் விரிந்தன்று ஒருமுகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம்கொடு தன்றே ஒருமுகம் மந்திர விதியின் மரபுளி வழா அந்தணர் வேள்வி ஓர்க்கும்மே ஒருமுகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடித் திங்கள் போலத் திசைவிலக்கும்மே ஒருமுகம் செருநர் தேத்துச் செல்சம முறுக்கிக் கருவுகொள் நெஞ்சமொடு களம்வேட்டன்றே ஒருமுகம் குரவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியொடு நகையமர்ந்தன்றே அங்குஅம் மூவிரு முகனும் முறைநவின்று ஒழுகலின் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொயம்பில் சுடர்விடு வண்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்ந்தோள் விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை உக்கம் சேர்த்தியது ஒருகை நலம்பெறு கலிங்கத்துக் குரங்கின் மிசையசை இயது ஒருகை அங்குசம் கடவா ஒருகை இருகை அயிறு வட்டமொடு எகுவலம் திரிப்ப ஒருகை மார்பொடு விளங்க ஒருகை தாரொடு பொலிய ஒருகை கீழ்வீழ் தொடியொடு மீமிசை கொட்ப ஒருகை பாடு இன்படு மணியிரட்ட ஒருகை நீல்நிற விசும்பின் மலிதுளி பொழிய ஒருகை வானர மகளிர்க்கு வதுவை சூட்ட ஆங்குஅப் பன்னிரு கையும் பார்ப்பட இயற்றி அந்தர பல்லியம் கறங்கத் திண்காழ் வயிறெழுந்து இசைப்ப வால்வளை நரல உரம்தலை கொண்ட உறுமிடி முரசொடு பல்பொறி மஞ்சை வெல்கொடி அகவ விசும்ப ஆறாக விரைசெலல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய்ச் சேறலும் நிலையிய பண்பே. விளக்க உரை. உலகில் இருவகை மக்கள் உளர். நல்லவர்கள் ஒருவகை, தீயவர்கள் மற்றொரு வகை. தீயவர்களுடைய செல்வாக்கு எவ்வளவு பெரியதாயினும் அதனை பொதுமக்கள் பாராட்ட மாட்டார்கள். நல்லவர்கள் கல்வி அறிவு கேள்விகளில் மேம்பட்டு அடக்கமுடைய வாழ்வினர் ஆதலின் அவர்களின் செல்வாக்கை எவரும் மதிப்பர். நல்லவர்களுடைய வாய்ச்சொல்லுக்கு என்றும் நன்மதிப்பு உண்டு. அவர்களால் புகழப்பட்டது திருச்செந்தூர் எனும் தலம். ஆதலின் அங்கேயும் நம் கந்தவேல் சதா வீற்றிருப்பார். அங்கே யானைகள் அக்காலத்தில் அதிகம் இருந்தன போலும். யானை மீதமர்ந்தே காட்சியளிப்பான் கந்தவேல். யானைகளின் தன்மை நமக்கு தெரிந்ததே. மிக கம்பீரமாக நடக்கும், அதிவேகமாகவும் நடக்கும். அதன் நடையை கனவேக காற்றின் அசைவுக்கு ஒப்பிடலாம். மதமும் அதற்கு பிடிக்கும், அட்டகாசம் செய்யும். பாகன் அதன் மத்தகத்தில் தன் கையில் உள்ள அங்குசத்தால் வெட்டி புண்படுத்துவான். அங்குசத்திற்கு தோட்டி என்று வேறு பெயரும் உண்டு. அப்புண்கள் ஆறி வடுவாக மாறி புள்ளியை போன்ற கரையை ஏற்படுத்திவிடும். அதே மத்தகத்தின் வழியாக பொன்னரி மாலையும் பட்டமும் தொங்கும். பட்டத்தில் அந்த யானை யாருடையது என்பதற்கான முகவரி எழுதப்பட்டிருக்கும். அவனது தலையில் ஒரு மகுடம் இருக்கும். அது மிக்க வேலைப்பாடுடைய பொன்மணிகளால் ஆனது. பொன்னுக்கும் மணிகளுக்கும் ஒளி உண்டு. எனவே முருகனின் சிரசில் உள்ள கிரீடத்தின் ஒளி நாற்புறமும் வீசிக்கொண்டிருக்கும். அவனது முகமண்டல அழகைச் சிறப்பிக்க ஒரு மகுடம் இருக்கிறதென்றேன். அவனது முகத்தை சந்திரனுக்கு ஒப்பிடலாம். நிலா தன் ஒளியால் நெடுந்தொலைவில் உள்ள இருளை அகற்றுகிறது. பல்வேறு பொருள்களுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அதனை விட்டு நீங்காத மீன்கள் அந்நிலாவுக்கு ஏற்ற காதணிகளாக உவமிக்கப்படுகின்றன.
அவ்வாறே பிறவியாம் சேற்றிலிருந்து நம்மை எடுத்தாளும் செவ்வேலின் முக மண்டலத்திற்கு அவனது காதில் அணியப்பட்ட குண்டலங்கள் அணி செய்வனவாய் அமைந்துள்ளன. தவம் என்ற தமிழ் சொல்லுக்கு பல பொருள்கள் உள்ளன. வேணும், நேர்மை, ஆற்றலின் நிறைவு என்று பொருள்களையே இங்கே நான் கூறுகின்றேன். அப்பண்புகளை பெற வேண்டின் அனுபவத்தில் ஏராளமான துன்பங்கள் நம்மை எதிர்க்கும். வருத்தங்கள் வந்து வந்து வாட்டும். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தின் தவப்பயன் சித்திக்காது. எனவே தவசிரேஷ்டர்கள் வருத்தங்களை பொருட்படுத்தாது தெய்வ திருவருளை நாடிச் செல்வர். அந்நோரின் அகக்காட்சிக்கும் புறக்காட்சிக்கும் மாமுருகன் தன் ஒளி நிறைந்த உருவத்தினை காண்பிப்பான். 6 முகங்களும் தோன்றும். அந்த 6 முகங்களும் தனித்தனி ஆற்றும் தொண்டும் இன்னதென கூறப்பட்டுள்ளது. 6ல் ஒரு முகம் இப்பூலோக இருளை அகற்றவல்ல ஒளியை அள்ளி கொடுக்கும். 2வது முகம் முருகனை வேண்டிக் கொண்டு வழிபடும் நேயர்களோடு உவப்புடன் கலந்து மகிழ்ந்து உறவாடி களிக்கும். அவர்களுக்கு வேண்டிய வரத்தையும் கொடுக்கும். 3ஆம் முகம் யாகங்களை ஓம்பி வளர்க்கும் செயலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு யாதொரு இடையூறு வராதபடி பாதுகாப்பு அளிக்கும். 4ஆம் முகம் சர்வ சித்திகளையும் செய்யும். மக்கள் அதன் லீலைகளை அறிய வெகு சிரமப்படுவர். மக்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட பொருள்களையெல்லாம் அம்முகம் விளக்கி கொண்டிருக்கும். அதனை சந்திரனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. 5ஆம் முகம் பகைவர்களை அழித்து அவர்களுடைய பூண்டே இல்லாமற் செய்கிறது. அறம் தேர்ந்த போர்வீரனின் உள்ளத்தை போன்று அம்முகம் எப்போதும் போர்க்களத்தை நாடிக்கொண்டிருக்கும். 6வதான கடைசி முகம் தேனினும் செம்பாகினும் இனிக்கும் மொழியுடைய ஏனர் புனங்காக்கும் சிற்றிடையும் சிறுநகையும் இளவயதும் உடைய வள்ளி நாயகியுடன் புன்முறுவலுடன் மகிழ்ந்திருக்கும். இவ்வாறு அந்த 6 முகங்களும் தனித்தனி தத்தம் தொழில்களை செய்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் காண விழைய வேண்டும். பல கலையுடன் பல செயலாற்றும் திறமையும் நமக்கும் வேண்டுமல்லவா? உலகில் நம்மை ஆளும் அரசர்களின் மார்பில் ரேகைகள் இருக்கின்றன. மார்பில் ரேகைகள் இருந்தால் அவர்கள் அரசருக்குரிய உயர் குணங்களை பெற்றவர்கள் என்று ரேகை சாஸ்திரம் வியந்து ஊதும். முருகன் உயிர்களின் தந்தை, கலியுக வரதன். அவன் மார்பிலும் ரேகைகள் உண்டு. அவை நீண்டு படர்ந்து அவன் தோள் வரையிலும் நன்றாக தெரியும். அவனது மார்பில் மாலைகள் தொங்கும். அன்பர்களின் புகழ் மாலையும் அங்கேதான். அவனது தோள்கள் மிக்க வலிமை உடையன. வேலாயுதத்தை தாங்கி அரக்கர்களை கொல்லும் தொழிலுக்கு வேண்டிய பலம் அத்தோட்கள் பெற்றுள்ளன. சந்தனமும் புனுகு ஜவ்வாதும் பூசப்படுவதால் அத்தோட்களுக்கு இன்னும் வலிமை மிகுந்துள்ளது போலும். தெய்வமாதலின் இயல்பாகவே ஒளியும் புகழும் அவன் தோளில் பராக்கிரமத்தால் வந்து சேருகின்றன. அவனுக்குள்ள 12 கரங்களுக்கும் என்னென்ன தொழில் என்று இங்கே சொல்லப்படுவதை கவனிப்போமாக. 1. ஒரு கை இருடிகளை காத்து கொண்டிருக்கின்றது. அவ்விருடிகளின் அறிவும் ஆற்றலும் வானையும் அடக்கி பணிகொள வல்லவை. எனவே அவர்கள் நன்கு படித்து தேர்ந்த மெய்ஞானிகள் மட்டும் அலர், விஞ்ஞானிகளும் கூட. அவர்களுக்கு விண்ணில் ஊர்ந்து செல்லும் ஆற்றலும் ஒழுக்கமும் உண்டு. அவ்விருடிகள் ஏன் விண்ணில் சஞ்சரிக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி. சூரியனின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பலர் வருந்துகின்றனர். அவ்வுஷ்ணத்தின் கொடுமையை இம்முனி புங்கவர்கள் தங்கள் அருளால் தணிக்கச் செய்கின்றனர். அதற்காக அவர்கள் அங்கே சஞ்சரிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களை முருகனின் கரங்களுள் ஒன்று பாதுகாத்து வருகின்றது. 2வது ஒரு கை முருகனின் இடையில் அசையாது அமர்ந்திருக்கும். அதன் காரணம் இன்னதென்று திட்டமாக தெரியவில்லையேனும் வீரனின் ஓய்வு நேரத்தில் தனது கரத்தை இடுப்பில் அமர்த்தும் பழக்கம் இன்றும் இருந்து வருவதை காண்கிறோம். 3வது ஒரு கை அவனது தொடையின் மீது வைக்கப்படுகிறது. தொடையிலே நல்ல விளைவு மதிப்பு பெற்ற சுத்தமான ஆடைகள் உள்ளன. 4வது ஒரு கை வில்லும் அம்பும் பிடித்து கொண்டிருக்கும். பகைவர்களை காணும் தோறும் ஒரு அங்குசத்தை பிடித்துச் செலுத்தி கொண்டே இருக்கும். 5 மற்றும் 6வது கை அவனது கேடகத்தையும் வேலாயுதத்தையும் 2 கரங்கள் அசைத்து கொண்டே இருக்கும். கேடகம் கருப்பு நிறமானது,
வேலாயுதம் இச்சை ஞானக்கிரியா சக்தி வடிவமானது. இவ்விரண்டின் ஆற்றலை நம்மால் அளவிட்டு கூற முடியாது. அவற்றை அக்கைகள் இரண்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் பொறுப்பினால் ஏற்படும் சிரமத்தை தவிர்த்து கொள்ளவே அவைகளை அக்கைகள் சுழற்றி கொண்டே இருக்கின்றன. ஏழாவது ஒரு கை மார்பில் பொருந்தி நின்று விளக்கமாக தென்படும். எட்டாவது ஒரு கை முருகன் அணிந்துள்ள மாலைகளின் மத்தியில் மிக அழகாக காணப்படும். ஒன்பதாவது ஒரு கை மாலைகளோ ஆடைகளோ நழுவினால் உடனே அவற்றை கீழே விழுந்து விடாதபடி தாங்கி அவற்றை இருந்த இடத்தில் பொருத்தமாக வைக்கிறது. பத்தாவது ஒரு கை காதுக்கு இனிய ஓசையை தருகின்ற மணிகளை ஒலிக்கச் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வேலையை அது ஓயாது செய்து கொண்டே இருக்கிறது. 11வது ஒரு கை நீர்த்துளிகளை தூவிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு அந்நீர்த்துளிகள் நீல வான துறைகின்ற மேகங்களினிடத்திலிருந்து கிடைக்கிறது. 12வது ஒரு கை தெய்வ பெண்களுக்கு மணமாலையை சூட்டும் தொழிலை மேற்கொண்டுள்ளது. தெய்வ யானையும் ஒரு தெய்வ பெண்தான், வள்ளியம்மையும் ஒரு தெய்வ பெண்தான். அவர்களை தரிசிக்க வருகின்ற பெண் திலகங்கள் எல்லாமே தெய்வ பெண்களே. அப்பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும் என்று முருகன் நினைத்து தன் அருள் எனும் மணமாலையை முன்னர் வழங்குகின்றான் என்பது நாம் ஊகிக்க கிடக்கும் மறைபொருள் என்க. இவ்வாறு முருகனின் 12 கைகளும் தனித்தனி தமக்குற்ற திருப்பணியை தவறாது செய்து வருகின்றன. வானத்திடையே நமது மாமலை குமரவேல் ஊர்ந்து செல்லும் காலத்தில் திருச்செந்தூருக்கு அருகே அவன் வருகின்றான். அங்கே பஞ்ச நாதங்கள் ஒலிக்கின்றன. அவைகள் சப்தமிடும் இடம் கோயில் திருச்செந்தூர் என்னும் திவ்ய தலம். அங்கே வழிபாடு நடக்கிறது. ஆண்டவனை வா வா என்று மயிலும் தோகை விரித்தாடி கூவுகின்றது. முரசு ஒலிக்கின்றது. மயில் எப்படிப்பட்டது? பல புள்ளிகளை உடையது. வெற்றி கொடியான கோழிக்கொடியிலே இருந்து அகவுகிறது. வானத்தில் செல்லுகின்ற முருகன் அதன் நாதத்தை கேட்டு இறங்கி அங்கு வந்து தங்குகின்றான். என்ன அதிசயம்! மயில் கூவினால் முருகன் வந்து தங்குவதா என்று கேட்பாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மன்னனை அவனது காலாட்படையிலுள்ள ஒரு சேவகனும் கூப்பிட உரிமை உண்டல்லவா? அப்படி கூப்பிட்டால் மன்னன் வந்து அவனிடத்தில் சென்று தங்கி விசாரிக்காமலா போவான்? அதுபோல மயில் அகவுகிறது. வழிபாடு நடக்கிறது. முருகன் இறங்குகிறான். அங்கே புகுந்து அக்கோயிலுள் தங்குகிறான். அன்பர்கள் ஆகாய துந்துபி என்ற சருவிகளை மிக ஆனந்தமாக ஊதி கழிக்கின்றனர். இன்னும் சிலர் திண்ணிய வைரம் பாய்ந்த ஊது கொம்புகளை ஊதி மகிழ்கின்றனர். இன்னும் சிலர் சங்குகளை முழங்கச் செய்கின்றனர். மிக்க வல்லமையுடைய பெரிய சப்தம் தருகின்ற முரசு ஒரு பக்கம் ஒலிக்கின்றது. இவ்வாறு 5 கருவிகளும் பஞ்ச நாதங்களை எழுப்பி வழிபட கண்ட முருகன் அருள் கூர்ந்து அங்கே தங்க இசைந்தான். இதனுள் இன்னும் எவ்வளவோ அகப்பொருள்களும் அடங்கி கிடக்கின்றன. அவற்றை பின்னர் அறிவிக்கலாம் என உத்தேசம்.